Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டேப் டூல் தான் பார்க்க போறோம். சோ இந்த டேப் டூல் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்ணனும்ங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்றோம். சோ அந்த பாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் யூஸ் பண்றோம். சோ ரெக்டாங்கிள் இந்த ஷேப்ல கிரியேட் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். சோ அதுக்கு வந்து நம்ம மெஷர்மென்ட்டோட ஸ்ப்ளிட் பண்ணனும் இல்லையா, நம்ம எந்தெந்த பார்ட்ல எவ்வளவு டைமென்ஷன் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் பண்ணனும். அதுக்காக தான் மெயினா இந்த டேப் டூல் யூஸ் பண்றோம். சோ இப்போ ஒரு பாக்ஸ் மட்டும் கிரியேட் பண்றேன். சோ இந்த மாதிரி இருக்கு அப்படினா இப்போ நம்ம இந்த இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படினு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம மெஷர்மென்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணனும் அப்படினா இங்க இருக்கு டேப் டூல், அதாவது நம்ம புஷ் புல் ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ டேப் மெஷர் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நார்மலாக லென்த்துங்கிற மெஷர்மெண்ட் நம்மளுக்கு ஷோ ஆகும் இல்லையா, அதே இடத்துல தான் நம்ம மெஷர்மெண்ட் டைப் பண்ணுவோம். இப்போது இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு 2 அடி இருக்குது அப்படின்னா 2 feet அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுவே இப்போது இங்கேருந்து ஹரிசாண்டலாக நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக லைன் ஷோ ஆகும். அதே போல் நீங்கள் வெர்டிக்கலாக பண்ணீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக லைன் ஷோ ஆகும். இப்போ நான் இங்கேருந்து இங்கே பண்ணுறேன் அப்படின்னா ஹரிசாண்டலில் நான் வந்து ட்ராக் பண்ணுறேன் இல்லையா, இப்படி ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல் லைன் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 6 inch கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் இப்படி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேருந்து எவ்வளோ மெஷர்மெண்ட், இப்போ ஒரு 6 inch அப்படின்னா இங்கேருந்து ஒரு 6 inch கொடுத்துக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இதுக்கு தனியாக நம்ம ரெக்டாங்கிள் எடுக்கணும். இப்போ இந்த போர்ஷன் தனியாக, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்புறம் புஷ் புல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உள்ளே மூவ் பண்ணிக்கலாம். வெளியே இல்லை அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வார்ட்ரோப்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம டேப் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த டேப் டூல் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் புஷ் புல் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.